கோகா மேக்ஸுங்கிறது ஏபிகே ஆர்கானிக்ஸ்ன்ட்டு எனக்கு வந்து யூடியூப் மூலமாக கிடச்சிது. நான் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட விசாரித்தேன். அவங்க நல்ல விதமாக சொன்னாங்க. அதனால் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மரத்துக்கு 1000 ரூபாயாட்டம் எனக்கு இப்போ வருமானம் வந்துடுச்சு. அதனால் வந்து நல்லா வந்துட்டுருக்குது, நல்ல காப்பு இருக்குது. அது பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து எனக்கு 15 வருஷமாக காப்பு இல்லாமல் இருந்துச்சு. வெட்டி போடலான்னு நினைக்கும் போது தான் கோகா மேக்ஸ் கிடச்சிது. இதை விட்டதுக்கப்புறம் அந்த மரம் அருமையாக காய்ச்சிருக்குது. மரம் நல்லா இருக்குது. அதுலேயும் இந்த இளநீ மரங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய காய் பிடிக்குது. அப்புறம் காய் வந்து பழுதில்லாமல் சேர்ந்துக்குது. இந்த குறும்பை உதிரதுங்கிறது ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குது, நல்லா இருக்குது. என்னுடைய பேர் சி மாரப்பன். என்ற ஊர் வந்து மல்லியம்பட்டி, புளியம்பட்டிக்கு அருகில் இருக்கிறது, ஈரோடு மாவட்டம். நான் இதே ஊரில் ஆசிரியராக ஒரு 28 வருஷம் பணியில் இருந்தேன். அதன் பிறகு என்னுடைய விவசாயத்தில் உள்ள ஆர்வத்தினால நான் ஆசிரியர் வேலையை வேண்டான்னுட்டு வந்து முழு நேரம் விவசாயியை மாறிட்டேன். என்னுடைய தோட்டத்தில் ஒரு 30 வயசான மரம் ஒரு 10 மரம் இருக்கிறது. அதுபோக வந்து இப்போ நான் ஒரு 160 மரம் போட்டிருக்கிறேன். அதில் 6 மரம் வந்து ராம்கங்கான்ட்டு ஒரு இளநீ வெரைட்டி. அது வந்து இப்போ எனக்கு ஆதாயம் கொடுத்துட்ருக்குது. மொத்தம் வந்து இனி 3 வருஷம் எனக்கு ஆகலை. வர்ற நவம்பர் 7ஆம் தேதி 25 தான் எனக்கு 3 வருஷமே ஆகுது. அதுக்குள்ளே நான் கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே அறுவடை எடுத்துட்டேன். இனி பாக்கி மரம் எல்லாமே இப்போ காய்ப்பு வந்துட்டுருக்குது. நான் வந்து ஆட்டோமேட்டிக்கு சொட்டு நீர் போட்டுட்ருக்கேன். என்னால் வயசாகி போனதுனால தோட்டம் மாதிரி சுற்றி பார்க்க கூட முடிய மாட்டேங்குது. இந்த லெவலில் இந்த மரங்கள் நல்லாவே வச்சிட்ருக்கிறேன். கோகா மேக்ஸுங்கிறது ஏபிகே ஆர்கானிக்ஸ்ன்ட்டு எனக்கு வந்து யூடியூப் மூலமாக கிடச்சிது. நான் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட விசாரித்தேன். அவங்க நல்ல விதமாக சொன்னாங்க. அதனால் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் மரம் நல்லா இருக்குது. அதுலேயும் இந்த இளநீ மரங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய காய் பிடிக்குது. அப்புறம் காய் வந்து பழுதில்லாமல் சேர்ந்துக்குது. இந்த குறும்பை உதிரதுங்கிறது ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குது, நல்லா இருக்குது. பழைய மரங்களுக்கு நான் வந்து இந்த கோகா மேக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மரத்துக்கு 100 ml ஒரு மாதத்துக்கு ஊற்றுறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து 50 ml ஊற்றிட்டுருக்குறேன். இலசிருந்தே கொடுத்துட்ருக்கேங்க. அது பிஃபோருங்கிறதே இல்லை, எனக்கு இல்லை. நான் இது போடும்போதே வந்து நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன், யூடியூப்பில் பார்த்து அப்புறம் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வந்தோடனே ஸ்டார்டிங்லேருந்து நல்லா இருக்குது. எனக்கு மரத்தில் பிரச்சனை இல்லை. பார்த்தவங்களாம் மரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 6 மரத்தில் வந்து எனக்கு இப்போ இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகலை. மரத்துக்கு 1000 ரூபாயாட்டம் எனக்கு இப்போ வருமானம் வந்துடுச்சு. அதனால் வந்து நல்லா வந்துட்டுருக்குது, நல்ல காப்பு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் மரத்தில் எல்லாத்தையுமே. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அது காப்பே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் இந்த கோகா மேக்ஸ் விட்டதுக்கப்புறம் அந்த மரத்தை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அது பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து எனக்கு 15 வருஷமாக காப்பு இல்லாமல் இருந்துச்சு. வெட்டி போடலான்னு நினைக்கும் போது தான் கோகா மேக்ஸ் கிடச்சிது. இதை விட்டதுக்கப்புறம் அந்த மரம் அருமையாக காய்ச்சிருக்குது. 100 ml விட்றேங்க. இதுக்கு 100 ml 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நான் ஊற்றிடுறேன். கோகா மேக்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த மரம் பர்ஃபெக்டாக காய்ச்சது. அது ஒன்று மாதிரி இது ஒன்று. இந்த மரம் கோகா மேக்ஸ்க்கு அப்புறம் தான் காப்பு பிடிச்சது. அது வரைக்கும் காப்பே இல்லைங்க. அதுக்கு 15 வருஷம் ஆச்சு, அதுக்கு 14 வருஷம் ஆச்சு. தண்ணி பார்த்துட்டு மாமரம் சொட்டு நீர் தாங்க போட்டிருக்கேன். வேறு எதுவுமே கொடுக்கலைங்க. அதனால் வந்து நீங்கள் எல்லோருமே கோகா மேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள்.